பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இப்போது 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் என்கொயரி நடைபெறுகிறது. கக்கப்பாளையம், சேலம். ஓபிஎஸ் ஆதரவாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க நாம கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், முதலமைச்சர் முன்னிலையில திமுகவில் இணைந்தார் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம். அதிமுக அமைச்சரவையில முக்கிய அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் இப்போது ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். ஒரத்தநாடு தொகுதியில 4 முறை எம்எல்ஏவாக வெற்றி பெற்றவர் தான் வைத்திலிங்கம். முக்கியமான நபராக இருக்கக்கூடிய இவர் இன்றைக்கு திமுகவில் இணைந்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அண்ணா அறிவாலயத்துல முதலமைச்சர் முன்னிலையில இப்போது வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்திருக்கிறார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் ஏவா வேலு, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் உடன் இருப்பதை பார்க்க முடிகிறது. வைத்திலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இபிஎஸ் அணி, ஓபிஎஸ் அணி என 2 அணியாக பிரிந்த போது ஓபிஎஸ் அணியில முக்கியமான ஒருவராக இருந்தவர் தான் வைத்திலிங்கம். ஓபிஎஸ்க்கு மிகவும் பக்கபலமாக இருந்தவர். இப்போது அவர் திமுகவில் இணைந்திருக்கிறார். இன்னும் 2 மாதத்துல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறதுனால இந்த நகர்வு அரசியல் ரீதியா முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரத்தநாடு தொகுதியில மீண்டும் வைத்திலிங்கம் போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில திமுகவில் அவர் இணைந்து விட்டதால் திமுக அவருக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்குமா, அல்லது அவருடைய மகனுக்கோ இல்ல அவர் தரப்புல வேறு யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுமா, இல்ல திமுகவே அந்த இடத்துல வேறு யாருக்கும் வாய்ப்பு கொடுக்குமா அப்படிங்கிற கேள்விதான் இருக்கிறது. இந்த சூழல்ல முக்கிய நபராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் இன்றைக்கு திமுகவில் இணைந்திருக்கிறார். ஓபிஎஸ் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மனோஜ் பாண்டியன் சமீபத்தில் திமுகவில் இணைந்த நிலையில இப்போது ஓபிஎஸ் தரப்புல இருந்த 2வது எம்எல்ஏவாக இப்போது வைத்திலிங்கமும் திமுகவுக்கு வந்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இப்போது 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் என்கொயரி நடைபெறுகிறது. கக்கப்பாளையம், சேலம்.